ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பாய் வீட்டு புலாவ் அண்ட் மட்டன் உருளைக்கிழங்கு குருமா தாங்க. இது கூட சிக்கன் கிரேவியும் சேர்த்து செஞ்சுருக்கோங்க. இதை நீங்கள் சண்டே ஸ்பெஷலாகவும் இல்லை வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்திருந்தாலும் லஞ்சுக்கு இதை செஞ்சு எல்லாத்தையும் அசத்துங்க. இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல நம்ம உருளைக்கிழங்கு மட்டன் குருமா தாங்க செய்ய போகிறோம். இது நீங்கள் மட்டனுக்கு பதிலாக சிக்கன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது புலாவுக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். முதல்ல நீங்கள் குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் நெய்யும் 2 ஸ்பூன் எண்ணெயும் விட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கொஞ்சமாக சேர்த்து அதை நல்லா பொரிய விடுங்க. இது கூட சின்ன வெங்காயம் அரைச்சி அதை ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வதக்கணுங்க. ஏன்னா வெங்காயம் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய்த்தூளில் காரம் அந்தளவுக்கு கம்மியாக தாங்க இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பூண்டு பேஸ்ட் 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பேஸ்ட் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாடையெல்லாம் நல்லா போகணும். பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இது கூட கொஞ்சமாக புதினா இலை 1 கொத்து அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நல்லா குருமாவுக்கு வாசம் கொடுக்கும். நான் 1.5 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இது நீங்கள் 10 பேர் சாப்பிட்லாம் இந்த குருமா. நல்லா மசாலாவை பிரட்டி விடுங்க. நாலு தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம், அதனால் தக்காளியை வதக்கணும்னு அவசியம் இல்லை. இதையும் நல்லா கலந்து விடுங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நூறு மில்லி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. கப்பு அளவு தெரியலன்னா மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. பிரியாணி மசாலா பவுடர் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா பவுடர் எப்படி அரைக்கிறதுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஒரு கொதி வந்தோடனையும் உருளைக்கிழங்கு ஒரு 4-5 எடுத்துக்கோங்க. அதை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு தோலோடு தான் கழுவி சேர்த்துக்கணும். இது அவ்வளோ அருமையாக ருசியாக இருக்குங்க. 1/2 மூடி தேங்காய் அதை நல்லா அரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க. இது 1.5 கப் அளவுக்கு இருக்கும். நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஒரு குக்கரில் 3 விசில் விட்டு மட்டன் நல்லா வேகிற வரைக்கும் வேக விடுங்க. மூணு விசில் விட்டு பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. நம்ம தோலோடு போட்டனால நல்லா வெந்திருக்கு. இது கூட கொத்தமல்லி தழை மேலே தூவிக்கோங்க. அவ்வளோதாங்க, மட்டன் குருமா ரெடி ஆயிடுச்சு.
அருமையாக வந்திருக்கு பாருங்க. சூப்பராக வெந்து வந்துருச்சு. அடுத்து நம்ம சிக்கன் கிரேவி ரெடி பண்ணலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்சோனையும் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ சிக்கன் நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி 1 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா மசாலா உள்ளே இறங்கி ருசியாக இருக்கும். இது கூட பூண்டு பேஸ்ட்டும் இஞ்சி பேஸ்ட்டும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா பிரட்டி விடுங்க. பாருங்கள், நம்ம தண்ணி விடாமையே சிக்கன்லேருந்து தண்ணி நிறையா வருது பாருங்கள். இப்போ 3 தக்காளியை கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூட உப்பும் சேர்த்துக்கோங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பாருங்க சிக்கன்லேருந்து நிறையா தண்ணி விட்டுருக்கு. நம்ம தண்ணியே ஊற்றலை. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் நல்லா கலராக இருக்கும், அதுக்காக தான். பாருங்கள், இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இதை தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைக்கும் போது அதோட ருசி அருமையாக இருக்கும். பாருங்கள் சிக்கன் கிரேவி சுண்டி வருது. இப்போ கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. இதையும் நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டு வருது. சிக்கன் கிரேவிக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் வாசம் அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ இது மேலே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஆப்ஷனல் தாங்க, 1 கரண்டி நல்லெண்ணெயை மேலால் ஊற்றி விடுங்க. அவ்வளோதாங்க, சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வட்டா எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கிலோ செய்ய போகிறோம். நெய் 1 கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கோங்க. 100 மில்லி இருக்கும். எண்ணெய் 1/2 லிட்டர் அளவுக்கு. பட்டை 2, கிராம்பு ஒரு 4-5 சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் 2-3, கூடவே 3 பச்சை மிளகா. பெரிய வெங்காயம் 1/2 கிலோ சேர்த்துக்கோங்க. 2 கிலோ அரிசிக்கு பெரிய வெங்காயம் 1/2 கிலோ சேர்த்துக்கோங்க. இது கூட 1.5 கிலோ தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணும். உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து தக்காளியும் வெங்காயத்தையும் நல்லா வதக்குங்க. இது கூட 1 கப் அளவுக்கு புதினா இலையும் 1 கப் அளவுக்கு மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போதே 200 கிராம் பூண்டு பேஸ்ட்டும் 200 கிராம் இஞ்சி பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூட பிரியாணி மசாலா பவுடர் 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா பெரிய ஸ்பூனில். இந்த மாதிரி ஸ்பூனில் 2 கிலோவுக்கு ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கணும். பாருங்கள், எல்லாமே நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது தனி மிளகாத்தூள்.
மல்லித்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது 25 கிராம் இருக்கும். நான் 2 கிலோ அளவுக்கு சொல்கிறேங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கினாதான் ருசியாக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த டம்ளர் எடுத்தாலும் சரி, அதில் அரிசி அளக்கும்போது அந்த டம்ளருக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு பார்த்துட்டு, ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், உப்பு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கணும். இது கூட தயிர் 100 மில்லி சேர்த்துக்கோங்க. எலுமிச்சம்பழம் ஜூஸ் 1.5 ஸ்பூன் அளவுக்கு அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்க. இப்போ சீரக சம்பா அரிசி நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. நான் 2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். பாருங்க, எல்லாம் கலந்து வந்துருச்சு. அடி பிடிக்காம அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா சுண்டி வந்திருக்கு. அடி பிடிக்காம அரிசியும் உடையாம பதமாக கிளறி விடுங்க. இப்போ மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க அடுப்பை. தண்ணி ஓரளவுக்கு வற்றினோனையும் அடுப்பு ஃபுல்லாக சிம்மில் வச்சிடணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பாருங்கள். இது மாதிரி அடியில் விட்டு தான் இப்படி கிளறணும். அடி பிடிக்காமல் கிளறி பாருங்கள். இப்போ மூடி போட்டு, இன்னும் வேகலை, அதனால் மூடி போட்டு அதுக்கு மேலே ஏதாவது வெயிட்டாக வச்சுருங்க. சிம்லேயே ஒரு 10-15 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. நல்லா தம் ஆகிடும். பாருங்கள், நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கு பாருங்கள். பிரியாணி சுவையில் குஸ்கா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இலையில குஸ்காவும் மட்டன் குருமாவும் சிக்கன் கிரேவியும் சேர்த்து வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு வெங்காய பச்சடியும் செஞ்சுக்கோங்க. சூப்பரான விருந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், மட்டன் செம்மையாக சாஃப்டாக வெந்திருக்கு. மட்டனை விட உருளைக்கிழங்கு ரொம்ப ருசியாக இருக்குங்க. நீங்களும் இந்த அருமையான நான்வெஜ் கோம்போ ரெசிபியை செஞ்சு பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கவங்களையும் அசத்துங்க. இந்த சண்டேக்கு இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் குக்கிங் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்க முடியும். இது கூட வெங்காய பச்சடியை சேர்த்து வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சிக்கன் கிரேவியும் நல்லெண்ணெய் வாசத்தோட அருமையாக இருக்குது பாருங்கள். சூப்பரான புலாவ், மட்டன் உருளைக்கிழங்கு குருமா, அது கூட சிக்கன் கிரேவியும் அது கூட வெங்காய பச்சடியும் சேர்த்து சாப்பிட்டா அந்த விருந்துக்கு வேற ஈடு எதுவுமே கிடையாதுங்க. பிரியாணி மாதிரியே இருக்குங்க. பிரியாணி சுவையில் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்யூ.